வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கஞ்சா வியாபாரியா இதுக்கு மேலே அவனை சும்மா விட மாட்டேன், நாஞ்சில் விஜயன் மீது புகார் கொடுத்த வைஷு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். காமெடி நடிகரான நாஞ்சில் விஜயனுக்கு திருநங்கை விஜயாவுக்கு இடையே கடந்த சில வருடங்களாக பணப்பிரச்சனை மற்றும் தனிப்பட்ட மோதல்கள் நீடித்து வருகிறது. ஏற்கனவே இவர்களுக்குள் பஞ்சாயத்துகள் வெடித்த நிலையில் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாஞ்சில் விஜயனுக்கு எதிராக விஜய் வைசு மீண்டும் ஒரு புதிய புகாரை அளித்துவிட்டு செய்தியாளரிடம் பேசியிருக்கிறாங்க. செய்தியாளரிடம் பேசிய விஜய் வைசு, நாஞ்சில் விஜயனை எனக்கு 16 வருடங்கள் தெரியும். அவனுடன் 7 வருடங்கள் குடும்பம் நடத்திருக்கிறேன். அவன் ஒரு பக்கா ஃப்ராடு. மீடியாவிற்கு முன்னால் அவன் எப்படி வேண்டுமானால் மாற்றி பேசுவான், நன்றாக நடிப்பான். அவன் என்னிடம் வாங்கிய 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றிட்டான். இதற்கு முன்பு காதல் கத்திரிக்காய் என்று அந்த பணமே வேண்டாம் என்று தான் நான் முடிவு செய்தேன். ஆனால் இப்போது சூர்யாதேவி விவகாரத்தில் என்னை வம்புக்கு இழுக்கிறாங்க. என்னிடம் வாங்கிய காசு பார்த்தீங்கன்னா சூர்யாதேவியிடம் அவன் பணத்தை வாங்கி ஏமாற்றியிருப்பது. இப்போது சூர்யாதேவி பணத்தை கேட்பதற்கு நான் தான் காரணம் என்கிறான். என்னையும் சூர்யாதேவியும் கஞ்சா வியாபாரி என்று நாஞ்சில் விஜயன் சொல்லியிருக்கிறான். அதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எதற்கு இந்த அவப்பெயர்? இதற்கு நாஞ்சில் விஜயன் கண்டிப்பாக என்னிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் என்னை மிக தரக்குறைவாக ஆபாசமாக பேசிய ஆடியோ ஆதாரங்கள் அனைத்துமே என்னிடம் இருக்கிறது. நான் 15 வருடமாக சினிமா துறையில் இருக்கிறேன். ஒரு திருநங்கையாக இருந்தாங்க. பாலியல் தொழில் செய்ய வேண்டுமா அல்லது பிச்சை எடுக்க வேண்டுமா என்றுதான் இந்த சமுதாயம் நினைத்து கொண்டிருக்குது. ஆனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு எனக்கு வரும் சின்ன சின்ன வாய்ப்புகளை நடித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நாஞ்சில் விஜயனோ, நீ எந்த இடத்திற்கு நடிக்க வாய்ப்பு தேடி சென்றாலும் உன்னை வாசல்லே துரத்தி விடும் அளவிற்கு நான் செய்து விடுவேன் என்று மிரட்டுறான். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு வந்து இந்த ஏரியாவில் உன்னை இருக்க விட மாட்டேன், ஆட்களை வைத்து மிரட்டுறேன். இதெல்லாம் ஒரு ஆணுக்கு அழகா? இந்த முறை அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு நான் கொடுத்த 3 லட்சம் பணத்தையும் திருப்பி தர வேண்டும். அதற்குத்தான் மீண்டும் சட்டப்படியாக புகார் கொடுத்திருக்கேன் என்று வைசு பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. நிறைய பேர் நாஞ்சில் விஜயன் அவர்களை கண்டித்துட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.